Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசப்பொடி எப்படி அரைக்கலாம் பார்ப்போங்க. இந்த ரசப்பொடியை வச்சுட்டு நம்ம பருப்பு ரசம், மட்டன் ரசம், தக்காளி ரசம் எல்லாத்துக்குமே இதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு நம்ம பொடி அரைச்சு வச்சிட்டோம்னா எல்லா வகையான ரசத்துக்குமே நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம், எவ்வளோ அளவுன்றதை நான் சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் 100 கிராமுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். வந்து ஒரு 40 கிராம் எடுத்துக்கோங்க மிளகு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. எதுவுமே வறுக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் வெயிலில் வச்சு நம்ம நல்லா காய வச்சுட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்சியில் இதை அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த பொடியை வச்சுட்டு நம்ம அந்த முட்டையெல்லாம் ஆம்லேட்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து இந்த தூளையே நம்ம வந்து நல்லா மேலெல்லாம் தூவி விட்டு முட்டை செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்ப்போங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போங்க. பாருங்கள், நான் ரசப்பொடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது நான் இப்போ இதில் வந்து இவ்வளோ ரசம் வைப்பேங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் தூள், கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க இவ்வளோ பெருசு, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு எடுத்துக்கலாங்க. அப்புறம் காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, ஒரு காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு உப்புங்க. அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லைங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இப்போ நல்லா வடிச்சிடணும். அதை நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இதில் உருவி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் நம்ம இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் மட்டும், ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு ரசம் வைக்கிறோன்றதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட வேண்டாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிடணுங்க. நம்ம டெய்லி நம்ம வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் எடுத்து நம்ம நசுக்கி நம்ம போடும்போது நிறைய மிளகு ஜீரகம்லாம் நமக்கு வேஸ்டேஜ் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணிட்டு போடும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த பொடியெல்லாம் நல்லா நைஸாக பண்ணிடுறதுனால நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து நல்லா இதில் வச்சு தட்டிடுவோம். ரொம்ப வந்து நைஸாக தட்டக்கூடாது, ரொம்ப லேசாக தட்டிட்டா போதும். இதையும் வச்சு நல்லா பிசைஞ்சிருவோங்க. இப்போ இந்த ரசத்தையே நம்ம கொஞ்சம் வந்து வாயில் ஊற்றி பார்த்தோம்னா நமக்கு உப்பெல்லாம் தேவைன்னா இந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரசத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது கிடையாது. கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடலாங்க. ஏன்னா நம்ம அந்த பொடி அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிலே 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த காஞ்ச மிளகாவே நமக்கு போதும். ஒரு காஞ்ச மிளகா போதும். ஏன்னா குழந்தை பாருங்கள், ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. கொதிச்சா அதோட டேஸ்ட் மாறிடும். ஓரளவுக்கு வந்து பபிள்ஸ் வரணும். நல்லா ஒரு 2 கொதி இப்படி அங்கங்கே வந்ததுன்னா போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் அப்படியே பபிள்ஸ் வருது, அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது டெய்லியுமே நம்ம வந்து பருப்பு வேணும் அது வேணும்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இந்த பொடி இருந்து கொஞ்சம் புளி இருந்தால் போதுங்க, சூப்பராக ரசம் நம்ம வந்து வீட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த வெய்ய காலம் மழை காலம் எது வந்தாலும் இந்த மாதிரி ரசம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டு நம்ம சாதம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வந்து கெட்டி சட்னி ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. இந்த ரசத்தை வச்சுட்டு நம்ம இருக்கிற சாப்பாடு எல்லாமே காலி பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பொடி மாதிரி வீட்டில் அரைச்சிட்டு இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா நீங்கள் கடைக்கே நீங்கள் போக மாட்டீங்க பொடி வாங்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.